வணக்கம். ஜெய்பீம். ஆரம்பிக்கலாங்களா? அவர் ஊரில் வரும்போதே வந்து டாடா சிஆரால பயங்கரமா மாஸ் ஹீரோவா வருவார். பயங்கரமா மாஸ் ஹீரோவா வருவார். சிவில் ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்ரே எடுத்துன்னு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எஸ் ராஜேந்திரன் சார். டாக்டர்ஸ் குவார்டர்ஸ் கட்டி குத்துந்து எஸ் ராஜேந்திரன் சார். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் எல்லாருமே. எத்தனை வந்த விஷயத்த நான் சொல்றேன். புதுசா பிளட் பேங்க் எத்தனை வந்தார். ஜென்ரல் ஃபக்ட் எனக்கு ரவுண்ட்ஸ் வந்துனே இருப்பார். பயம் இருந்துச்சு. டாக்டர்ஸுங்க இருந்தாங்க. 90% of doctors was there in those times. First person who had brought the fruit stall to KGF Opcoms government இது. கவர்மெண்ட் எத்தனை வந்த எஸ் ராஜேந்திரன் தான். இது வந்து அவர் எம்எல்ஏ இருந்த டைம்ல தான் வந்து சிவில் ஹாஸ்பிட்டல்ல 259 பெட் போட்டாரு. 259 பெட்ஸ், 259 கட்டில். வெறும் கட்டில் பெட் மட்டும் போடல, 259 கட்டில், 259 பெட்டு. அந்த 259 கட்டில் பெட்டுக்கு வந்து மஸ்கிட்டோ நெட் போட்டாரு. இது வந்து மிகப்பெரிய சாதனை. இது அம்மா, இந்த ஊர்ல இருக்கிற லேடிஸுங்க எல்லாரும் நான் கெஞ்சி கேட்கறேன், உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா தயவு செய்து. எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்ட்டுன்னு. இன்னைக்கு எதை பத்தி சொல்லணும்னு வந்திருக்கேனாக்கா, லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அப்படியே இந்த ஹாஸ்பிட்டலு பற்றி நான் சொல்கிறேன்னுட்டு. அதை கொஞ்சம் சொல்லலான்னு தான் வந்திருக்கேன் சார். நான் எஸ் ராஜேந்திரன் அவர் பீரியடில் நடந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு வந்திருக்கேன். நிறைய பேர் கேட்டீங்க, இன்னும் அதை மட்டும் பேசினுக்கிற, வெறும் அவரது மட்டும் பேசின்னு இருக்கிறேன்ட்டுன்னு. அவர் செஞ்சது தான் நான் பேசின்னு இருக்கிறேன். இப்போ அது மாதிரி உங்களுக்கு யாராவது நீங்கள் இவங்க பீரியட்ல இதெல்லாம் ஆச்சு, இவங்க இது மாதிரி புதுசாக எடுத்துன்னு வந்திருக்கிறாங்க, புதுசாக எடுத்துன்னு வந்திருக்கிறாங்க, செஞ்சுருக்கிறாங்கன்னு இருந்தாக்கா நீங்கள் கூட தாராளமாக சொல்லுங்க. அவங்கவுங்க உரிமை இது. ஆர்டிக்கல் 19 ஃபஸ்ட்டு அரசியல் தெரிஞ்சுக்கோங்க, கான்ஸ்டியூஷன் பற்றி தெரிஞ்சுக்கினாக்கா நீங்களும் பேசுவீங்க. எனக்கு கொஞ்சம் தெரியும். அது கூட எப்படி தெரியும்னாக்கா, அது கூட எங்கள் அண்ணன் எஸ் ராஜேந்திரன் தான் எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிறது. இது ஜனநாயக நாடு, அதனால எல்லாருக்குமே வந்து பேசுறதுக்கு உரிமை இருக்குது. அவங்க கருத்தை சொல்லலாம். ஆனால் யார் மனசை புண்படாத மாதிரி சொல்லணும். நம்ம வந்து யார் மனசை புண்படுத்தலை, யாரையும் நம்ம குறைச்சி மதிப்பீட்டில், யாரும் நம்ம எதை சொல்ல. நான் எஸ் ராஜேந்திரன் எம்ஏ எல்எல்பி ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா நேஷனல் பிரசிடென்ட், அவர் பீரியடில் நடந்த சாதனைகளை மட்டும் தான் நான் சொல்லின்னு இருக்கிறேன். நீங்களும் சொல்லுங்க தாராளமா. லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இது மாதிரி அந்த தண்ணி கதை பேசிட்டு அப்படியே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்துச்சு என் வாயில். அந்த ஹாஸ்பிட்டல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு தான் நான் இப்போது வந்திருக்கேன் சார். அவர் பீரியடுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் எப்படி இருந்துச்சுன்ட்டுன்னு கேஜிஎஃப்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். எப்படி இருந்துச்சு, எவ்வளோ பாழடைஞ்சு இருந்துச்சு, என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்ட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு எஸ் ராஜேந்திரன் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க. பேஷண்ட்ஸுங்களும் சரி, அங்கே இது மாதிரி டாக்டர்ஸுங்களும் சரி, நர்சஸுங்களும் சரி, தங்கிறதுக்கு இடம்லாம் இல்லாமல். இதை பற்றி தெரியாதவங்க பெரியவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு தான் என்னுடைய ஆசை. எனக்கு தெரிஞ்சது நான் பேசுகிறேன். 259 பெட்டு, 259 கட்டில், 259 வித் மஸ்கிட்டோ நெட்டு போட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் புதுப்பிச்சு வச்சார். வேர்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சம் லிசன் பண்ணி பாருங்க. 259 பெட் இருந்துச்சு. டாக்டர்ஸ் வந்து 90% இருந்தாங்க. 90%னா யார்? ஹை டாக்டர் செப்பரேட்டு, போன் டாக்டர் செப்பரேட்டு, டீத் டாக்டர் செப்பரேட்டு, இஎன்டி செப்பரேட்டு, எல்லாம் செப்பரேட்டாக 90% டாக்டர்ஸ் இருந்தாங்க. நர்ஸுங்களும் அவ்வளோ பேர் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பேஷண்ட்ஸுங்கெல்லாம். பேஷண்ட்ஸுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி. இதை கொஞ்சம் தயவுசெய்து எல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் யோசித்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது புரியும், நான் எதுக்காக நான் இதை பேசின்னு இருக்கிறேன்ட்டுன்னு. அவர் வந்த அப்புறம் தான் வந்து ஹாஸ்பிட்டலை ரினிவேட் பண்ணிவிட்டு டாக்டர்ஸுங்களை மேக்ஸிமம் ஏற்கனவே உள்ள டாக்டர்ஸுங்களை, நர்சஸுங்க, வார்ட் பாய்ஸுங்க, 259 பெட்டு
கட்டில் வித் மஸ்கிட்டோ நெட்டு, வெறும் மஸ்கிட்டோ நெட்டோட போட்டு ஸ்டாப் பண்ணல சார். அப்போ கூட வந்து மஸ்கிட்டோ காயில் உள்ள ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டு சுவிட்ச் பாக்ஸ் போட்டார். சுவிட்ச் பாக்ஸ் போட்டு மஸ்கிட்டோ காயில் யூஸ் பண்ணியிருந்தாங்க உள்ள ஹாஸ்பிட்டல் உள்ள. இது தெரியாதவங்க கொஞ்சம் பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு தான் என்னுடைய ஆசை. இது அவ்வளோலாம் பண்ணார். அதுக்கு முன்னாடி கஷ்டம்லாம் பட்டு இதெல்லாம் பண்ணி எல்லாமே பண்ணி டாக்டர்ஸுங்கோ பேஷண்ட்ஸுங்க வந்தாக்கா நல்லா இருந்துட்டு போகணும், நல்லா ட்ரீட் ஆகிட்டு போயிடணும், அவங்களுக்கு தேவையான டாக்டர்ஸ் வேணும், மெடிசன்ஸ் வேணும், எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணி எனக்கு ரவுண்ட்ஸ் வந்துனே இருப்பார். பயம் இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி அங்கே வர்ற பேஷண்ட்ஸுங்க வந்து பார்க்குறதுக்கு போகிறவங்க இப்போ ஒரு பேஷண்ட்டு அட்மிட் என்ன இப்போ நான் அட்மிட்டில் இருந்தேனாக்கா என்னை பார்க்க வர்றவங்க பழம்லாம் வாங்கின்னு வருவீங்க. அது உண்மை. அது அப்போ இந்த பழம் வாங்கிறதுக்கெல்லாம் கூட கஷ்டப்படுறாங்களே. அன்றைக்கி இருந்த காலத்தில் ஒரு ஆப்பிள் வந்து 15 ரூபாய் 20 ரூபாய் ஒரு ஆப்பிள் இருந்துச்சு. அப்போது வாழைப்பழம் 20 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 20 ரூபாய், 18 ரூபாய் அப்படி இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணார், ஓப்கம்ஸ் எடுத்துன்னு வந்தார். ஃபர்ஸ்ட் பர்சன் who had brought the fruit stall to KGF ஓப்கம்ஸ் கவர்மெண்ட். அது கவர்மெண்ட் எடுத்துன்னு வந்தது எஸ் ராஜேந்திரன் தான். இது வந்து யாருனாலையும் மறுக்க முடியாது. சிவில் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல இருந்துச்சு ஓப்கம்ஸ். நிறைய பேருக்கு தெரியும். அது அட் ப்ரெசென்ட் ஜென்ரேஷனுக்கு தெரியல. அது கொஞ்சம் எல்லாம் தெரிவிங்கன்னு தான் என்னுடைய ஆசை. ஓப்கம்ஸ் எடுத்துன்னு வந்தார். பழம்லாம் கூட ஜனங்க வந்து கவர்மெண்ட் இது கம்மி காசில் வாங்கி சாப்பிட்டு நல்லா ரெடி ஆகணும்ட்டுன்னு பண்ணார். பிளட்டுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைங்க ஆகும். பம்மெல்ல போயிட்டு மெடிக்கல் சென்டரில் கெஞ்சின்னு இருக்கணும், இல்லாட்டி கோலாருக்கு போகணும். அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. பிளட் பேங்க் எடுத்துன்னு வந்தார். அவர் கரியாப்பா இருந்த ஜெனரல் கரியாப்பா பில்டிங். அந்த பில்டிங் யார்? அவர் ஜெனரல் கரியாப்பா யார்? டிஃபென்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொஃபஷனல்லேருந்து ஒரு போஸ்டிங்லேருந்து அவர் பேரில் இருந்த ஒரு பில்டிங்கை பாழஞ்சு போய் நினச்சி அந்த கரியாப்பா பில்டிங்கை ரெனிவேட் பண்ணி பிளட் பேங்க் எத்தனை வந்த ஊருக்கு கோலார் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து கோலார் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு கேஜிஎஃப்ல தான் பிளட் பேங்க் சார். இது யாருன்னா மறுக்க முடியுமா? இன்னைக்கு கூட இருக்குது பாருங்கள் அந்த பிளட் பேங்க். அது எஸ் ராஜேந்திரன் எடுத்துன்னு வந்து, அதாவது புதுசாக நான் சொல்கிறது, அவர் எடுத்துன்னு வந்தார். பிளட்டு பிரச்சனை சால்வ் பண்ணார். டாக்டர்ஸுங்களாம் போட்டார். பேஷண்ட்ஸுங்க கொஞ்சம் நல்லா வந்து ஆறாமல் இருந்துட்டு போனோம். அதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் வந்து டிபி பேஷண்ட்டு ஏதோ நிறைய பேஷண்ட்ஸுங்க இருப்பாங்க. அந்த பெட்லேயே படுப்பாங்க, வாமிட் வரும், என்னென்னவோ ஆகும். அதே பெட்டை இன்னொரு பேஷண்ட் வந்தாங்க, அந்த பெட்டை திருப்பி போட்டு கவர் போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் மாற்றி இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு புது கட்டிலுங்களை போட்டு புது பெட்டிங்கில் போட்டு மஸ்கிட்டோ காயில் வச்சு மஸ்கிட்டோ நெட்டு வச்சு பேஷண்ட்ஸ் மஸ்ட் பி க்ளீனாக இருக்கணும், பேஷண்ட்ஸுங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்ன்ட்டு அவ்வளோலாம் பண்ணார். இதெல்லாம் பண்ணவர் எஸ் ராஜேந்திரன். டாக்டர்ஸுங்க வந்து இருக்கிறதுக்கு கஷ்டமாகுது, வெளி ஊரில் டாக்டர்ஸுங்க வந்துட்டு போகிறாங்கன்னு நர்ஸுங்களுக்கு குவார்டர்ஸ் கட்டி கொடுத்துருந்து எஸ் ராஜேந்திரன் சார். அதுக்கு முன்னாடி இருந்துச்சுங்களா? இது கொஞ்சம் பெரியவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச என் வயசுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லும் போதோ எனக்கு முன்னாடி எவ்வளோ பெரியவங்க இருக்குங்க. நீங்களாம் ஏன் அதை பற்றியெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க? யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஏன் டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? பசங்களை உட்கார வச்சு பேசுங்க. பேச்சு மட்டும் தான் சார் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக இருக்க முடியும். பேசி சொல்லி புரிய வைங்க. டாக்டர்ஸ் குவார்டர்ஸு, நர்சஸ் குவார்டர்ஸு, ஹாஸ்பிட்டல் ரினிவேஷன்னு, பிளட் பேங்க்கு, எக்ஸ்ரே இருந்துச்சு சார் உள்ள. நீங்கள் ஏன் இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எஸ் ராஜேந்திரன் எடுத்துன்னு அந்த எக்ஸ்ரே ஃபஸ்ட்டு சிடி ஸ்கேன் பண்ணோன்னு பிளான் பண்ணார். அப்பே அதுக்குள்ள செகண்ட் டைமில் அவர் தோத்துட்டார். இல்லைனாக்கா இன்னும் என்னென்ன பண்ணியிருப்பார். இதோடு நிற்க வைக்கல சார் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலு. ஏன்னா ஹாஸ்பிட்டல் நான் பேசும்போது ஹாஸ்பிட்டல்னாலே எல்லாத்தையும் நான் கிளியராக தான் நான் பேசணும். மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலில் அதுக்கு முன்னாடி இருந்த காலம் எப்படி இருந்துச்சுங்க? டெலிவரிக்கு போகிறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. 94க்கு முன்னாடி டெலிவரி ஆனவங்க தாயாருங்களே நீங்கள்லாம் இருக்கிறீங்களே, நீங்கள்லாம் யோசித்தது பசங்களுக்கு சொல்லுங்கள். எஸ் ராஜேந்திரன் எம்எல்ஏ ஆகிட்ட ஒன்றா தான். அதுக்கு முன்னாடி கரண்ட்டே இருக்காது. டெலிவரி நைட்டில் ஆகும். சிலதெல்லாம் நான் பேசக்கூடாது, மனசு வலிக்குது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். கரண்ட் இல்லை, மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலில் கரண்ட் இல்லை, கேண்டிலில் டெலிவரி எல்லாம் பார்த்துருந்தாலும் வரலாறு இருக்குது. இது எனக்கு நிறைய பேர் லேடிஸுங்களே சொல்லிக்கிறாங்க. கேண்டிலில் பார்த்துருந்து விளக்கு வச்சு கொளுத்தி பார்த்துருந்து அதெல்லாம் பார்ப்பாங்க. இது அவர் காதுக்கு போன உடனே டக்குன்னு இம்மீடியட்டாக கரண்ட் ஃபெசிலிட்டி, டாக்டர்ஸு ஃபுல்லாக டைல்ஸு க்ளீனாக சுத்தமாக, இந்த எலிகள் எதுவுமே இருக்கக்கூடாது, குழந்தைங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு அவ்வளோ பண்ணார் சார் அவர். இன்றைக்கி எப்படி சார் இருக்குது மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலில்? அவர் போட்ட டைல்ஸு, அவர் போட்ட லைட்டு, அவர் பண்ண க்ளீன்னஸ் தான் சார் இன்னும் இருக்குது. அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்க்கு நர்ஸ்க்கெல்லாம் வந்து குவார்டர்ஸ் அலாட் பண்ணார் சார். அவர் பண்ண டெவலப்மெண்ட் ஒன்றும் கம்மி கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் வரும்போதோ நான் நிறைய விட்டுறேன். எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்க.
எல்லாருக்கும் இது ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் உரிமை இருக்குது, அவங்க கருத்து சொல்ல உரிமை இருக்குது. இது கருத்து சுதந்திரமான நாடு. ஒருத்தர் பேசுகிறீங்களே இன்னொருத்தர் கமெண்ட்டில் அவங்கள வந்து டம்மி பண்ணி பேசினாக்கா அது அட்வான்டேஜ் ஆகிட்டு வரலாறே தெரியாமல் அழிஞ்சிருவாங்க எல்லாம். கேஜிஎஃப்ல நடந்த உண்மையை தான் நான் பேசினுக்கிறேனே தவிர எதுவும் எனக்கு வந்து யாருன்னு எந்த சினிமா பார்த்தாலும் நான் பேசுகிறவன் நான் கிடையாது. நான் படிப்பேன், இல்லாட்டி என்னை விட பெரியவங்க கூட நான் சேர்ந்து கற்றுக்குன்னு தான் நான் பேசுகிறேன். இதெல்லாம் நான் பார்த்து நான் பேசின்னு இருக்கிறேன். இதோடு நிற்க வைக்கல. ஹாஸ்பிட்டலில் வரும்போதும் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் அவ்வளோ ரெடி பண்ணி கரண்ட் பண்ணி ஜென்ரேட்டர் போட்டு டைல்ஸு வாஷ்ரூம் எல்லாமே ஃபேனு டியூப்லைட்லேருந்து எல்லாமே ஹீட்டர்லேருந்து குழந்தைங்க நல்லா சேஃபாக பிறக்கணும், குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக பண்ணவர் எல்லாம் எஸ் ராஜேந்திரன். அங்கே இருக்கிற பழைய டாக்டர்ஸுங்களே நர்ஸுங்களை கேட்டால் நீங்களே சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் குழந்தைங்க எப்படி இருந்தாங்கோ, டெலிவரி எப்படி பார்த்துருந்தீங்கோ, பேஷண்ட்ஸுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எஸ் ராஜேந்திரன் எம்எல்ஏ ஆகிட்டு எப்படி ஆச்சு இந்த ஊர் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல் இவ்வளோ பண்ணி வந்திருக்காரு, பிளட் பேங்க் எத்தனை வந்தார், எக்ஸ்ரே மிஷின் இருந்துச்சு, உள்ள கொசு பத்தி எல்லாம் வச்சாரு, மஸ்கிட்டோ நெட்டு போட்டாரு, 259 பெட்டு போட்டாரு, 259 கட்டில் போட்டாரு. இதெல்லாம் பண்ணி ஹாஸ்பிட்டல் அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சாரு. ஹாஸ்பிட்டல் இதோட முடியறதில்லை சார். ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். தெரியாதது யாருன்னா தெரிஞ்சவங்க வந்து பேசுங்க. தயவுசெய்து வெளிப்படையாக பேசுனா தான் எல்லாருக்கும் புரியும் தெரியும். ஒன்றுமே தெரியாமல் இருந்தாக்கா இது கஷ்டமாக போயிடும். இது பெரிய லைனில் அவர் எம்எல்ஏவாக இருக்கும்போதோ, ஃபர்ஸ்ட் எம்எல்ஏவாக இருக்கும்போதோ பெர்லைன் போயின்னுக்கிறாரு. ஒரு காரியத்துக்கு போயின்னு இருக்கிற டைமில் சடனாக ஒரு கார் கட் ஆகுது. சடனா சர்க்கிளில் ஒரு கார் கட் ஆகுது. டாட்டா சிஆரில் வருவார். டாட்டா சிஆர் ஏன்னா அவர் வரும்போதே ஒன்றும் சும்மாலாம் வந்துட்டு ஒன்றும் அப்படியெல்லாம் கார் இதெல்லாம் இல்லை. அவர் வர்றதுக்கும் தெரியும். அப்போ நான் காலேஜ் படிச்சுன்னுக்கிற காலம் அது எங்களுக்கெல்லாம் தெரியும். அது ஏன்னா அவர் எப்படி இருப்பார், அவர் அதுதான் அந்த உண்மையாக இருக்கும். அந்த சிஆரா காரில் வரும்போதோ மாடு பூச்சின்னு ஒரு 4-5 பேர் போய் இருந்துக்கிறாங்க. இது எனக்கு பெரியவங்க சொன்னது. 4-5 பேர் மாடு பூச்சின்னு போயிருக்கும் போது இவர் நிற்க வச்சு கேட்டுக்கிறார், என்னத்துக்கு மாடு ஓட்டுன்னு போயிடுக்கிறாங்க இந்த ரோட்லன்னு கேட்கும் போதோ அப்போ சொல்லிக்கிறாங்க, சார் மாட்டு ஆஸ்பத்திரி கூட்டுன்னு போயின்னுக்கிறேன், மாடுங்கெல்லாம் சிக்காயிட்டுக்குது. மாட்டு ஆஸ்பத்திரி எங்கே இருக்குது? என்டையர் கேஜிஎஃப்ல ஒரே ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி, வெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது? டவுனில் இருந்துச்சு. மறாதனாலே பெங்களூருக்கு போயிட்டு அப்போ இருந்த வெட்டர்னிட்டி மினிஸ்டர் மகாதேவ அப்பா, அவர் பேர் ரெஸ்பெக்டட் மகாதேவ அப்பா, அவர்கிட்ட ஒரே நாளில் பேசிட்டு இங்கே ஆண்டர்சன் பேட்டில் ராமர் கோயில் எதிரில் வந்துட்டு அந்த இடத்த அப்போவே பேசி அந்த இடத்த ஒன்று செட்டில் பண்ணி 2 நாளில் வெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டி ஓப்பன் பண்ணி வித் டாக்டர் வித் எக்யூப்மெண்ட்ஸ் சிஸ்டம் எல்லாமே பண்ணவர் எஸ் ராஜேந்திரன். வெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் பண்ணிவிட்டு இன்னாத்துக்கு மாரிகுப்துக்கார டவுனுக்கு போனோம், இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் இங்கே மாடு எடுத்துன்னு வாங்க, மாரிக்கு போமா இந்த பக்கம் கில்பர்ட்ஸ் எங்கெங்க இந்த பக்கம் மாடுங்களாம் இருக்குது எல்லாம் இங்கே வந்து பாருங்க, இங்கே ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிறேன் டாக்டர் வந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வில்லேஜ்காரங்களாம் இந்த பக்கம் வந்து கிட்டே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த வெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் புதுசாக எடுத்துன்னு வந்தவர் எஸ் ராஜேந்திரன். இது யாருனாலும் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. நான் வந்து எனக்கு தெரிஞ்சிருந்து இதெல்லாம் தான் நான் பேசின்னு இருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் பேசுங்க. இது மாதிரி புதுசாக எதனா ஊருக்கு யாருன்னா எடுத்துன்னு வந்துக்கிறாங்களா, யார் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க அதை நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னாக்கா எல்லாருக்கும் தெரிய வரும். இதோ நிற்க வைக்கல சார் அவரு, இதோ நிற்க வைக்கல. முனிசிபாலிட்டி ஆமாவா, முனிசிபாலிட்டி இதை நான் நெக்ஸ்ட்டில் நான் சொல்கிறேன் சார். முனிசிபாலிட்டி எப்படி உருவாச்சு, இந்த கோலார் கோல்டு ஃபீல்டு எப்படி காப்பாற்றி கர்நாடகா மேப்பில் இருக்குதுன்ட்டுன்னு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். எப்படி கவுன்சிலருங்கெல்லாம் உருவானாங்க. இன்றைக்கி 35 கவுன்சிலர் இருக்கிறாங்க சார். இன்றைக்கி 35 கவுன்சிலர் இருக்கிறாங்க. 19 கவுன்சிலர் தான் முனிசிபாலிட்டி கவுன்சிலர்ஸ். அந்த கதை நான் சொல்கிறேன். மிச்ச கவுன்சிலர் எப்படி உருவானாங்க, எப்படி முனிசிபாலில் ஜாயின் ஆனாங்கன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நான் சொல்லி அதனால தான் நான் சொல்கிறேன். அவர் பண்ண சாதனைலாம் கம்மி இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு அவ்வளோ செஞ்சுருக்காரு. தயவுசெய்து இது எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கின்னு எல்லாமே புரிஞ்சுக்கினாக்கா இந்த ஊருக்கு நல்லது நடக்கும். இந்த ஊருக்கு நல்லது நடக்கணுனாக்கா எல்லாரும் கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறது வந்து நீங்கள் கேட்டு விடாதீங்க. உங்களை விட பெரியவங்க 50 வயசு 60 வயசு இருக்கிறவங்கள அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க சொல்கிறது நான் சொல்கிறதும் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துன்னு அப்புறமா ஒரு முடிவு எடுங்க. நெக்ஸ்ட் நான் வந்து இந்த முனிசிபாலிட்டி எப்படி உருவாச்சுன்ற கதை நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. தேங்க்யூ. ஜெய் பீம், ஜெய் ஹிந்த், ஜெய் கர்நாடகா.